ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹச்பி அப்படிங்கிற ஒரு டாப் எம்என்சியாக இருக்கட்டும், இல்லை ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை லேப்டாப் சர்வீசஸ் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு நிறைய கேஜெட்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஹச்பி அப்படின்னாலே நிறைய பீப்புள்ஸ்க்கு வந்து லேப்டாப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் வந்து மைண்டுக்கு வரும், இல்லை வந்து நிறைய கேஜெட்ஸ் அப்படிங்கிறத இதுதான் வந்து மைண்டுக்கு வரும். ஸோ அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். தென் அதுக்கப்புறம் எதுக்காக இந்த ஜாப் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு இந்த ஜாப் வந்துட்டு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2023 பேட்ச் அண்ட் 2024 பேட்ச் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இந்த ஜாப் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, தென் அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரிலாம் இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும், நம்ம வந்துட்டு எப்படி இன்டர்வியூ வந்து எப்படி அட்டன் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலும் சரி இந்த வீடியோஸும் சரி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியாஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் ஒரு மென்டர்ஷிப் அண்ட் கைடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனல் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹச்பியில் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பெங்களூர் லொக்கேஷனுக்கு வந்து ஹையர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து அரௌண்ட் ஒரு 6 டேஸ்க்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்துட்டு மார்ச் 5th. ஸோ இப்போ வந்து எப்போ போஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 27th, ஒரு 6 டேஸ்க்கு முன்னாடி February 27th வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஜாப் வந்துட்டு. தென் இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு ஹச்பியில் யாராவது உங்கள் சீனியர்ஸாக இருக்கட்டும், உங்கள் ரிலேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நெய்பர்ஸாக இருக்கட்டும், உங்களோட காலேஜ் சீனியர்ஸாக யாராக வேணா இருக்கட்டும், அங்கே யாராவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஜாப் ஐடி நீங்கள் ஷேர் பண்ணி ரெஃபர் பண்ண சொல்லலாம். பிகாஸ் ரெஃபரன்ஸ் மூலிமா போகிறதுக்கு உங்களுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது உங்களோட ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆக. தென் அதுக்கப்புறம் இந்த ரோல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிஸ்டம்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிற ரோலுக்கு தான் கொடுத்துருக்காங்க. தென் ஜாபோட டிஸ்கிரிப்ஷனுமே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, the role is responsible for the designing software system running on multiple platforms types including writing and execution of test plans, debugging and testing scripts and tools. The role of develops code and implement the software components module and applications using the appropriate programming language and the technologies. The role gathers and analyzes the user and the system requirements used to guide the software and design the development process accurately அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிட்ரலி வந்துட்டு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க வந்து சிஸ்டம் கான்ஃபிகரேஷனாக இருக்கட்டும், இல்லை டெஸ்டிங்காக இருக்கட்டும், அந்த ரோலுக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க என்னென்னா டெஸ்ட் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் ரைட்டிங் டெஸ்ட் பிளான்ஸ் அண்ட் டீபக்கிங் த டெஸ்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டூல்ஸை வச்சு. தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோடும் டெவலப் பண்ணுற மாதிரி கோடு ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வச்சு அந்த மாடியூல்ஸ்லாம், தென் அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டாக இருக்கட்டும், இல்லை சர்வீசஸாக இருக்கட்டும், அதை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் சம்மரியில் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நமக்கு பேசிக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, executes the installation, configuration, testing and maintenance of the operating system, application software and the system management tools. Then அதுக்கப்புறம் develops and maintains the software components modules of applications using appropriate programming languages and technologies. கண்டிப்பாக இதில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி பேசிக்காக தெரிஞ்சிருந்தா போதும். அதுக்கப்புறம் டெஸ்டிங் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தென் அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் டூல்ஸும் சம் இருக்குது, அந்த கான்செப்ட்ஸ் அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இல்லை சம் டூல்ஸ் இருக்குது அதுக்கான இப்போ வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஜீரா அப்படிங்கிற ஒரு டூல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் காம்பனன்ட்ஸ் அந்த மாடியூல்ஸ் அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் புது டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் இன்டெகிரேட் த சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் அந்த எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டேட்டாபேஸ், ஏபிஎஸ் அண்ட் தேர்ட் பார்ட்டி சர்வீசஸ் டு என்ஷூர் த சீம்லெஸ் ஆஃப் டேட்டா ஃப்ளோ அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏபிஐ பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் டேட்டாபேஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் த என்ஹான்ஸ்மெண்ட் அப்டேட்ஸ் அந்த சேஞ்சஸ் ஃபார் போர்ஷன்ஸ் அண்ட் சப்சிஸ்டம் ஃபார் த சிஸ்டம் சாஃப்ட்வேர் இன்க்ளூடிங் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கம்பைலர்ஸ், நெட்வொர்க்கிங், யூட்டிலிட்டிஸ், டேட்டா பேசஸ் அண்ட் இன்டர்நெட் ரிலேட்டட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரோக்ராம் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் அந்த சப்சிஸ்டம்ஸோட நீங்கள் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் கம்பைலர்ஸ், நெட்வொர்க்கிங், யூட்டிலிட்டிஸ், டேட்டா பேஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸிக்யூட்ஸ் த எஸ்டாப்ளிஷ் த டெஸ்ட் பிளான் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ் அசைன் த போர்ஷன் ஆஃப்
ஆஃப் கோட் ஐடென்டிஃபை லாக்ஸ் அண்ட் டீபக்ஸ் அசைன்ட் இஷ்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டெஸ்டிங் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஸோ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் அந்த இதில் வந்து பக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் பார்ட்டிசிபேட் இன் கான்செப்ட் டிஸ்கஷன், கேதர் சிஸ்டம் லெவல் ரெக்குவயர்மெண்ட்ஸ், கிளாரிஃபை த இன்டர்ஃபேஸஸ், ப்ரொவைட் த feedbacks into future design requirements to help develop a robust high performance solution, improve the whole life cycle of services of inception and design through development, operation and refinement, then provides the support services through the activities such as a system design, consulting, developing software platforms and frameworks, capacity planning and launch reviews, develops understanding the relationship with the internal and outsourced development partners of the software system design and development, participate the member of project team, other software system engineers to develop a reliable, cost and effective high quality solution for the low to moderately complex products அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து டெஸ்டிங்கில் வந்துட்டான ரோல்ஸும் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரேம்ஒர்க்ஸில் யூஸ் பண்ணி அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இன்டர்னல் ரிசோர்ஸஸ், இன்டர்னல் டூல்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும், இதாக சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல டீம் மெம்பராக உள்ள ரோல் ப்ளே பண்ணணும், இதை பேசிக்கான கான்செப்ட்ஸ் தான் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் எஜுகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4-year degree in computer science, information system and any other related discipline are commensurate with the work experience or demonstrated competence, and typically has a 0 to 2 years experience with the preferable in system engineering, computer programming language or related field அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்துட்டு 4-year டிகிரினால என்ன தெரியும், இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஜாப் வந்து ஹையர் பண்ணிட்டுருக்காங்க. அதனால் இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் மட்டும் ஹையர் பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஃப்ரெஷர் to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் கண்டிப்பாக ஃப்ரெஷர் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ப்ரிஃபர்டு சர்டிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சர்டிஃபைடு சாஃப்ட்வேர் சிஸ்டம் இன்ஜினியர், தென் சர்டிஃபைடு சிஸ்டம் இன்ஜினியர் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு 2 சாஃப்ட்வேர் இந்த 2 கோர்சஸ் இருக்குது. இந்த கோர்சஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்லா ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு யாராவது முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோர்சஸ் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். சர்ச் பண்ணிவிட்டு இதுக்கான ஃப்ரீ கோர்சஸ் நிறைய இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இதுக்கான ஃப்ரீ கோர்சஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ஃப்ரீ கோர்ஸை நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் இன்டர்வியூ ப்ராசஸ் வரத்துக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த போர்ட்ஃபோலியோஸ்க்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் இதுக்கு இந்த ஜாபுக்கு வந்து பேசிக்கான சம் நாலேஜ் எல்லாம் இருந்தால் போதும். என்ன நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா அஜைல் மெத்தடாலஜிஸ், அமேசான் வெப் சர்வீஸ், அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் API, automation, C++, computer science, debugging and Docker, full stack development, Java, JavaScript, Kubernetes, Linux, microservices, Microsoft Azure, Python, scalability, software development, software engineering, SQL programming language, இதெல்லாமே வந்து இந்த ஸ்கில்ஸ்லாம் பேசிக்காக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஸோ அதர் தென் உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் இல்லாமல் நான் டெக்னிக்கலில் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், ரிசல்ட் ஓரியன்டேஷன், தென் லேர்னிங் எஜிலிட்டி, டிஜிட்டல் ஃப்ளூயன்சி, கஸ்டமர் செட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா impacts our own work as a team member, providing information analysis recommendation to support of their team of work, learn to apply basics of the theory concept with the work task அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாமே கொடுத்துட்டாங்க. நோ ஷிஃப்ட் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ட்ராவல் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. தென் இது வந்துட்டு ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம், சம்மரி பார்த்தோம், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தோம், எஜுகேஷன் ப்ரிஃபர்டு, குவாலிஃபிகேஷன் பார்த்தோம், ஸ்கில்ஸ்மே பார்த்தோம். இப்போ வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, இதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோஃபில் வித் ரெஸ்யூம் ஒன்று இருக்குது, அப்ளை மேனுவல் இருக்குது, யூஸ் மை லாஸ்ட் அப்ளிகேஷன் இருக்குது. எப்பயுமே வந்துட்டு நீங்கள் இந்த அப்ளை மேனுவலி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிங்கன்னா அதில் இருக்க உங்கள் டேட்டாஸ் எல்லாமே ராங்காக வந்து ஃபெச் ஆயிரும். அதனால் வந்து இந்த ஆப்ஷனை வந்து கொடுக்காதீங்க. அப்ளை மேனுவலி கொடுத்துட்டு ஒவ்வொரு டேட்டாஸையும் வந்து நீங்கள் மேனுவலாக என்டர் பண்ணுற மாதிரி, பிகாஸ் ஒரு 5 minutes எடுக்கும் இல்லையா, அதனால் மேனுவலாக வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து நமக்கு 5 steps இருக்குது. ஒரு கிரியேட் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் இன்கேஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் சைன்இன் பண்ணி உள்ள போய்க்கோங்க. இல்லைனா இமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ணி பாஸ்வேர்டு புதுசாக க்ரியேட் பண்ணி நியூ பாஸ்வேர்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த செக் பாக்ஸ் கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மை இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அவங்க கேட்டிருப்பாங்க, அதை ஃபில் பண்ணிவிட்டு வாலண்டியர் டிஸ்க்ளோஷர்லாம் டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ கொடுத்து நீங்கள் ஃபைனல் சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட ஃப்ரெஷ்ஷாக யாராவது ஜாப் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலும் சரி, இந்த வீடியோ சரி, உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட் அண்ட் குவரிஸ்னாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.